வணக்க நண்பர்களே. சில வீடுகள் பகலில் சாதாரணமாக தெரியும், ஆனால் இரவில் அந்த வீடுகளுக்கு உயிர் வந்துவிடும். கதவுகள் பேசாது, சுவர்கள் நகராது, ஆனால் அங்கே நடந்த பழைய சம்பவங்கள் அமைதியாக நின்று நம்மை பார்த்து கொண்டிருக்கும். இன்று சொல்லப்போகும் கதை ஒரு பூட்டப்பட்ட வீடு பற்றியது. அந்த வீட்டில் 2 ஜன்னல்கள் மட்டுமே இருந்தன என்று எல்லோரும் நம்பினார்கள். ஆனால் மழை பெய்த இரவு ஒன்றில் அந்த வீட்டில் 3வது ஜன்னல் திறந்தது. அந்த ஜன்னலின் பின்னால் நின்றது யார்? அதுதான் இந்த கதை. பகுதி 1. ஊருக்கு திரும்பியவன். 6 வருடங்கள் கழித்து கார்த்திக் தனது சொந்த ஊருக்கு திரும்பினான். அவன் நகரத்தில் வேலை பார்த்தவன். சத்தம், கூட்டம், வேகம், அந்த வாழ்க்கையில் அவன் ஓடிக்கொண்டே இருந்தான். ஆனால் தந்தை இறந்த செய்தி வந்தபோது அவன் ஓட்டம் திடீரென்று நின்றது. ஊருக்குள் நுழைந்தவுடன் அவனுக்கு முதலில் தெரிந்தது அந்த பழைய வீடு. கிராமத்தின் முடிவில் பெரிய வேப்ப மரத்திற்கு பின்னால் இருந்த வீடு. அந்த வீட்டுக்கு மக்கள் பெயர் வைத்தார்கள், மூடிய வீடு. ஏனென்றால் அந்த வீட்டின் கதவு 15 வருடங்களாக திறக்கப்படவில்லை. கார்த்திக் சிறுவனாக இருந்தபோது அந்த வீட்டில் ஒரு ஆசிரியர் குடும்பம் வாழ்ந்தது. கணவன், மனைவி, ஒரு சிறுமி. ஒரு மழை இரவில் அந்த குடும்பம் ஊரை விட்டு போனதாக சொன்னார்கள். ஆனால் யாரும் அவர்கள் போனதை பற்றி பார்த்ததே இல்லை. அதற்கு பிறகு அந்த வீடு பூட்டப்பட்டது. மக்கள் பல கதைகள் சொன்னார்கள். அந்த வீட்டில் இரவுக்கு விளக்கு தெரியும், ஜன்னலுக்கு பின்னால் குழந்தை நிழல் நிற்கும், மழை பெய்யும் போது யாரோ அழுவது போல கேட்கும். கார்த்திக் அந்த கதைகளை நம்பவில்லை. ஆனால் அந்த வீட்டை பார்த்த ஒவ்வொரு முறையும் அவன் மனதில் ஒரு விசித்திரமான உணர்வு வந்தது. ஏனென்றால் அவனுக்கு ஒரு நினைவு இருந்தது. சிறு வயதில் ஒரு முறை அவன் அந்த வீட்டின் ஜன்னலில் இருந்து யாரோ அவனை அழைத்தது போல கேட்டிருந்தான். பகுதி 2. தந்தையின் கடைசி பெட்டி. தந்தை இறுதி நிகழ்வுகள் முடிந்த பின் கார்த்திக் வீட்டில் பழைய பொருட்களை சுத்தம் செய்தான். அப்போது தந்தையின் மரப்பெட்டியில் ஒரு பழைய சாவி கிடந்தது. அத்துடன் ஒரு சிறிய காகிதம். அதில் தந்தையின் கையெழுத்தில் எழுதப்பட்டிருந்தது, நான் சொல்ல துணியாத உண்மை அந்த வீட்டுக்குள் இன்னும் காத்திருக்கிறது. கார்த்திக்கின் கைகள் குளிர்ந்தன. அந்த வீடா? மூடிய வீடா? அவன் தாயிடம் கேட்டான். தாய் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அந்த வீட்டை பற்றி கேட்காதே, உன் அப்பா வாழ்நாள் முழுக்க அந்த விஷயத்தை மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு துன்பப்பட்டார். என்ன நடந்தது அம்மா? தாய் பதில் சொல்லவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொன்னாள், மழை பெய்யும் இரவில் அந்த வீட்டுக்கு போகாதே. அந்த வார்த்தை மனித மனத்தை தடுக்காது, அது இன்னும் இழுத்துச் செல்லும். அந்த இரவே மழை பெய்தது. கார்த்திக் சாவியை எடுத்தான், விளக்கி எடுத்தான், பழைய வீட்டை நோக்கி நடந்தான். பகுதி 3. 2 ஜன்னல்கள். மூடிய வீட்டின் முன் நின்ற போது மழை இன்னும் அதிகரித்தது. வீட்டின் கதவு பச்சை பாசி பிடித்திருந்தது. சுவர் விரிசல்கள், கூரை ஓரங்களில் காகங்கள் கூடு கட்டியிருந்தன. கார்த்திக் சாவியை பூட்டில் வைத்தான். முதல் முறையில் திரியவில்லை. 2வது முறையில் சாவி உள்ளே சிக்கியது. 3வது முறையில் கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே அடர்ந்த இருள், காற்றின் பழைய மரத்தின் வாசனை, தூசியின் வாசனை, மேலும் பல ஆண்டுகள் மூடப்பட்ட இடத்தில் மட்டும் வரும் ஒரு மரண அமைதி. கார்த்திக் விளக்கை ஏற்றினான். முதல் அறையில் பழைய மேசை, உடைந்த நாற்காலி, தரையில் விழுந்த புத்தகங்கள். சுவரில் இன்னும் ஒரு கரும்பலகை இருந்தது. அதில் மங்கிய எழுத்தில் ஒரு வரி, உண்மை மறைக்கப்பட்டாலும் அது காத்திருக்கும். கார்த்திக்கின் இதய துடிப்பு அதிகரித்தது. வீட்டில் 2 ஜன்னல்கள் இருந்தன, ஒன்று முன்புறம், மற்றொன்று பின்புறம். அவன் 2ஐயும் பார்த்தான். 2ம் உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தன. அப்போதுதான் அவன் கேட்டான், மேல் மாடியிலிருந்து மெதுவான சத்தம், யாரோ மரத்தரையில் மெதுவாக நடப்பது போல. பகுதி 4. 3வது ஜன்னல். கார்த்திக் மேல் மாடிக்கு ஏறினான். ஒவ்வொரு படியிலும் தூசி எழுந்தது. படிகள் பழைய காயம் போல ஒலி எழுப்பின. மேல் மாடியில் ஒரு சிறிய அறை இருந்தது. கதவு பாதியாக திறந்திருந்தது. அவன் உள்ளே சென்றான். அறையில் யாரும் இல்லை. ஆனால் சுவரில் ஒரு விசித்திரமான விஷயம் இருந்தது. வெளியில் இருந்து பார்த்தால் அந்த வீட்டில் 2 ஜன்னல்கள் மட்டுமே. ஆனால் அறையின் சுவரில் 3வது ஜன்னல் இருந்தது. அது சுவரின் உள்ளே மறைத்து வைக்கப்பட்ட ஜன்னல். மரப்பலகையால் மூடப்பட்டிருந்தது. கார்த்திக் பலகையை இழுத்தான். அது விழுந்தது. 3வது ஜன்னல் திறந்தது. அந்த ஜன்னல் வெளியே பார்க்கவில்லை. அது வீட்டின் உள்ளே ஒரு மறை அறைக்கு பார்த்தது. அந்த மறை அறையில் ஒரு பழைய பெட்டி இருந்தது. பெட்டியின் மேல் தூசி படிந்திருந்தது. ஆனால் சிறிய கைக்குறிகள் இருந்தன, குழந்தையின் கைக்குறிகள். கார்த்திக் மறை அறைக்குள் நுழைந்தான். பெட்டியை திறந்தான். உள்ளே ஒரு சிறுமியின் பள்ளிப்பை, பழைய பொம்மை, சில கடிதங்கள் மற்றும் ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தில் ஆசிரியர் குடும்பம் நின்றிருந்தது. ஆனால் கார்த்திக் புகைப்படத்தை நெருக்கமாக பார்த்தபோது அவனது உடல் உறைந்தது. அந்த சிறுமியின் அருகில் நின்றிருந்த சிறுவன் அவன்தானே. கார்த்திக்கு
அந்த நினைவு இல்லை. அவன் எப்படி அந்த வீட்டில் இருந்தான்? பகுதி 5. மறக்கப்பட்ட நாள். அவன் கடிதங்களை ஒன்றின் பின் ஒன்றாக படித்தான். அதில் தெரிந்த உண்மை ஊர் சொன்ன கதையை விட பயங்கரமானது. அந்த ஆசிரியர் குடும்பம் ஊரை விட்டு போகவில்லை. அவர்கள் ஒரு நாள் ஊரில் நடந்த தவறான குற்றச்சாட்டால் உடைந்து போனார்கள். ஆசிரியர் ஒரு உண்மை வெளிப்படுத்த முயன்றார். ஊரில் நடந்த பண மோசடி, பள்ளி நிலம் விற்கப்பட்ட ரகசியம், இதை அவர் ஆவணங்களுடன் நிரூபிக்கப் போனார். ஆனால் அந்த உண்மை வெளியிலே வரக்கூடாது என்று சிலர் விரும்பினார்கள். அந்த இரவு மழையில் ஆசிரியர் காணாமல் போனார். அவரது மனைவி உதவி கேட்க சென்றார். திரும்பவில்லை. சிறுமி மட்டும் வீட்டுக்குள் மறைந்திருந்தாள். அந்த நேரத்தில் சிறுவனாக இருந்த கார்த்திக் விளையாடிக்கொண்டே அந்த வீட்டுக்குள் போயிருந்தான். அவன் சிறுமியுடன் மறையறையில் இருந்தான். அவள் அவனிடம் சொன்னது, என்ன நடந்தாலும் அமைதியாக இரு, யாருக்கும் இங்க இருக்கோம்னு சொல்லாதே. பிறகு வீட்டுக்குள் சிலர் வந்தார்கள். ஏதோ தேடினார், ஆவணங்கள் தேடினார். அவர்கள் சென்ற பிறகு கார்த்திக்கின் தந்தை வீட்டுக்குள் வந்து அவனை எடுத்து சென்றார். ஆனால் சிறுமியை அழைத்துச் செல்லவில்லை. ஏன்? அந்த கேள்வி கார்த்திக்கின் நெஞ்சை கிழித்தது. அவன் கடைசி கடிதத்தை பார்த்தான். அது தந்தையின் கையெழுத்து. நான் அவளை காப்பாற்ற பயந்தேன். என் மகனை மட்டும் எடுத்து போனேன். அந்த ஒரு பயம் என் வாழ்க்கை முழுவதும் என்னை தண்டித்தது. கார்த்திக் கண்களில் கண்ணீர் நிரம்பியது. அவன் தந்தையை வெறுக்க முடியவில்லை, ஆனால் மன்னிக்கவும் முடியவில்லை. அந்த நேரத்தில் கீழே இருந்து கதவு மூடப்படும் சத்தம் கேட்டது. அவன் விளக்கை எடுத்துக்கொண்டு கீழே ஓடினான். வீட்டின் முன் கதவுகள் மூடப்பட்டிருந்தது. அதன் அருகில் தரையில் ஒரு புதிய காகிதம். அதில் எழுதப்பட்டிருந்தது, உண்மை தேடியவன் வெளியே போகக்கூடாது. பகுதி 6. இன்னும் உயிரோடு இருக்கும் பயன். கார்த்திக் கதவை திறக்க முயன்றான். திறக்கவில்லை. வெளியே மழை, உள்ளே இருள். அவன் கைபேசியை எடுத்தான். தொடர்பு இல்லை. அந்த நேரத்தில் வீட்டின் பின்புற அறையில் யாரோ மெதுவாக சிரித்தது போல சத்தம். கார்த்திக் அங்கே சென்றான். அறையின் நடுவில் ஒரு முதியவர் இருந்தார். ஊரில் அனைவரும் மதிக்கும் முன்னாள் தலைவர். ஆனால் இப்போது அவரது முகத்தில் மரியாதை இல்லை, பயனும் இல்லை, மட்டும் அகந்தை. அவர் சொன்னார், உன் அப்பா இறந்தாலும் ரகசியம் சாகலையா? கார்த்திக் அமைதியாக நின்றான். முதியவர் தொடர்ந்தார். அந்த ஆசிரியர் உண்மை பேச முயன்றார். உன் அப்பா எல்லாம் தெரிந்தும் அமைதியாக இருந்தார். இப்போது நீயும் அமைதியாக இருந்தால் நல்லது. கார்த்திக் கேட்டான். அந்த சிறுமி என்ன ஆனான்? முதியவரின் முகம் சிறிது மாறியது. அவள் உயிரோடு இருந்தாள். இத்தனை வருடம் ஏன் வரவில்லை? அந்த வார்த்தையில் பதில் இருந்தது. கார்த்திக் அந்த நொடி உணர்ந்தான். அது பேய்கதை இல்லை, இது மனிதர்கள் செய்த பாவத்தின் கதை. பேய்களை விட மனிதர்கள்தான் சில நேரங்களில் அதிகம் பயங்கரமானவர்கள். பகுதி 7. 3வது எண்ணலின் சாட்சி. முதியவர் கார்த்திக்கை மிரட்டினார். ஆனால் அவருக்கு தெரியாத ஒன்று இருந்தது. கார்த்திக் மறையறையில் இருந்த பழைய பெட்டியில் ஆவணங்களோடு இன்னொரு பொருளையும் கண்டிருந்தான். ஒரு சிறிய ஒளிப்பதிவு கருவி. ஆசிரியர் தனது பாதுகாப்புக்காக அந்த இரவு நடந்த உரையாடலை பதிவு செய்திருந்தார். கார்த்திக் அதை தன் துணிக்குள் மறைத்திருந்தான். முதியவர் உண்மையை சொல்லிக் கொண்டிருந்தார். அவரே அந்த இரவின் குற்றத்தை மீண்டும் உறுதி செய்தார். கார்த்திக் மெதுவாக சொன்னான், நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் பதிவு ஆகுது. முதியவரின் முகம் வெளிறியது. அதே நேரத்தில் வெளியே காவல்துறை வண்டி ஒலி கேட்டது. கார்த்திக்கின் தாய் அவன் போகும் முன் சந்தேகப்பட்டு ஊருக்கு வெளியே இருந்த தன் உறவினர்களுக்கு தகவல் சொல்லியிருந்தாள். கதவு உடைக்கப்பட்டது. முதியவர் பிடிக்கப்பட்டார். ஆனால் கார்த்திக்கின் மனம் அமைதியடையவில்லை. ஏனென்றால் உண்மை வெளியே வந்தாலும் அந்த சிறுமி திரும்பி வரமாட்டாள். முடிவு பிறந்த எண்ணம். அடுத்த நாள் காலை மூடிய வீட்டின் முன் மக்கள் கூடினர். பல வருடங்களாக பயந்து பார்த்த வீட்டை இப்போது அவர்கள் வெட்கத்துடன் பார்த்தார்கள். அந்த வீட்டில் பேய் இல்லை, அங்கே மறைக்கப்பட்ட உண்மை இருந்தது. கார்த்திக் 3வது எண்ணலை மூடவில்லை, அதை திறந்தே வைத்தான். அந்த எண்ணல் இனி பயத்தின் அடையாளம் இல்லை, அது சாட்சியின் அடையாளம். தந்தையின் பெட்டியில் இருந்த கடைசி வரியை கார்த்திக் நினைத்தான். நான் சொல்ல துணியாத உண்மை. அவன் மெதுவாக சொன்னான், அப்பா, நீ சொல்லவில்லை, ஆனால் நான் சொன்னேன். மழை நின்றுவிட்டது. வேப்ப மரத்தின் இலைகளில் துளிகள் மட்டும் மின்னின. அந்த வீட்டின் 3வது எண்ணல் வழியாக முதல் முறையாக சூரிய ஒளி உள்ளே வந்தது. நண்பர்களே, சில கதைகள் பயமுறுத்துவதற்காக அல்ல, நம்மை விழிக்க வைப்பதற்காக. ஒவ்வொரு ஊரிலும் ஒரு மூடிய வீடு இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சொல்லப்படாத ஒரு உண்மை இருக்கும். ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் திறக்கப்படாத ஒரு எண்ணல் இருக்கும். அதை திறக்க தைரியம் வேண்டும். ஏனெனில் உண்மை சில நேரங்களில் காயப்படுத்தும். ஆனால் பொய் ஒரு முழு தலைமுறையையே இருளில் தள்ளிவிடும். ஆனால் இருளை பார்த்து பயப்படாதீர்கள்.
சில நேரங்களில் அந்த இருளுக்குள் தான் வெளிச்சம் காத்திருக்கிறது. நன்றி.